நவீனமய உலகின் கால வளர்ச்சிக்கு ஏற்ப நாட்டில் குறிப்பாக இந்திய சமூகத்தில் மற்றும் அந்த சமூகம் சார்ந்த தமிழ் பள்ளிகளிலும் மிகப்பெரிய உருமாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இங்கு ரந்தாவ் தமிழ் பள்ளியில் பல்லூடக வெண்திறகை பலகை முறையிலான கற்றல் கற்பித்தல் திட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய லின்சூன் இன்ஜினியரிங் சென்டியான்பர்காட் நிறுவனத்தின் செயல்முறை இயக்குனர் டத்தோ நடராஜன் மனோகரன் அவ்வாறு வலியுறுத்தினார். அதோட ஏற்பாடு தான் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போர்டு நம்ம பின்னுக்கு நிற்கிது. இன்னும் காலங்கள் போக இந்த ஸ்மார்ட் போர்டு காணாமல் போனால் கூட சொல்ல முடியாது, வேறு எல்லாத்தையும் வந்தால் கூட வரலாம். ஃபைனான்ஸ் ஒரு முக்கியமான இது இருக்குது. அப்போ ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் ஒரு பள்ளி வாரியமோ பழைய மாணவர்களை தேடுங்க. என்னோட சஜஷன் இது என்ன மாதிரி நிறைய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தை படித்து போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கொண்டு வாங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துங்க, ஒரு லான்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் தன் பள்ளிக்கு செய்யணும் குறிப்பு இருக்கிறவங்க இருப்பாங்க. பெருசாக அள்ளி கொடுக்க முடியாது, கிள்ளி கொடுக்குறவங்க இருப்பாங்க. சரிங்களா? அதனால் முயற்சி பண்ணுங்கள். காலத்தை உருமாற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறதுனால இப்போ மாணவர்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். இப்போலாம் சென்ற ஐபேட் பிள்ளைங்களும் ஐபேட் கேட்டு வாங்குதுங்க. நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ப நம்ம பள்ளிகளும் உருமாறணும். தமிழ் பள்ளிகள் இன்னும் மென்மேலும் சிறந்து வரணும். மற்ற இன பள்ளிகளோட நம்ம கூடிய கூடிய முன்னேற்றத்தை அடையணும். அதுதான் என்னோட ஆசை. உரையோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னதாக பேசிய ரந்தாவ் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி மகேஸ்வரி கேசவன், நம்ம இந்த திறன்மிகு ஊடாடு பலகையோடைய பயன்பாட்டை மற்ற பள்ளிகளுக்கும், அதாவது முக்கியமா தமிழ் பள்ளிகளுக்கும் நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் தான் இந்த கூட்டம், இந்த விளக்க கூட்டம் ஏற்பாடு செய்தோம். ஸோ இந்த கூட்டத்தில் ஏற்கனவே ஒரு 10 தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள், உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து கொண்டாங்க. ஸோ அதன் மூலம் அவங்க நிறைய விளக்கங்களை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிகரமாக தொடங்கப்பட்டு தற்போது மிக சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வரப்படுகிறது என அப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கோபி பெரியசாமி கூறினார். நம்ம பள்ளியில ரந்த தமிழ் பள்ளியில இந்த லஞ்சிங் அந்த ஸ்மார்ட் போர்டு நம்ம வாங்குறதுக்காக போன வருஷம் இதை தொடங்கி இது இந்த வருடம் நம்ம பள்ளியில இந்த ஸ்மார்ட் போர்டு நீங்க லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். இது அதிகபூர்வமாக டத்தோ நடராஜன் தலைமையில் இந்த ஸ்மார்ட் போர்டு தமிழ் பள்ளியில் வாங்கப்பட்டது. இந்த ஸ்மார்ட் போர்ட்டோட மலேசியாவில் டைரக்டர் OnePlus இனோவேஷன் வெஞ்சர் இவர் ஏமநாதன் அவர்கள். அதனால் எல்லா தமிழ் பள்ளிக்கும் இந்த ஸ்மார்ட் போர்டு போய் சேரணும், எல்லா மாணவர்களும் பயன் அடையணும். ஒன்றும் கல்வியில் நிறைய விஷயம் இப்போ உலகத்தில் டிஜிட்டல் மையமாக இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் போர்டு எல்லா தமிழ் பள்ளிகளையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லா மாணவர்களும் இதனால் நிறைய விஷயங்களை பயன்பெற்று கல்வியில் மேலும் மேலும் சிறக்கிறதுக்காக என்னோட நாளைக்கு எல்லா பள்ளியிலும் ஒரு தொடக்கமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த நிகழ்வு இன்று சிறப்பாக நடந்துபட்டது. இவர்களை தொடர்ந்து நெகிரி செம்பிலான் மாநில கல்வி உதவி இயக்குனர் ஜெயபாலன் கந்தையா கூறுகையில், புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லூடக மின்தடை காட்சி படைப்புகள் பிறகு பலகை அந்த விஷயத்தை இன்றைக்கு ரந்தாவ் தமிழ் பள்ளியில் மிகவும் அற்புதமாக எல்லா தலைமை ஆசிரியர்களுக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. இன்டராக்டிவ் பேனல் உண்மையிலே பயன்பாடு நான் பயன்படுத்துறதுலையும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். உண்மையிலே பயன்பாடு இருக்குது. மாணவர்கள் முன்புள்ள மாதிரி பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக செய்கிறதுக்கு அல்லது கவனமாக அவங்களுடைய அந்த பார்வை இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்படிப்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கணும். முடிந்தவரை பெற்றோர் சங்கம் அல்லது வாரியக்குழு இவங்கெல்லாம் முயற்சி செய்து ஒரு பள்ளிக்கூடத்திற்கு குறைந்தபட்சம் ஒன்றாவது இருப்பதற்கு உறுதி செய்யணும். இதனிடையே ரந்தாவ் தமிழ் பள்ளி ஆசிரியர்களை பிரதிநிதித்து பேசிய அப்பள்ளியின் மலாய் மொழி ஆசிரியர் திருமதி சு மகேஸ்வரி, இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் முக்கியமாக மாணவர்களுக்கு, ஆசிரியராக எங்களுக்கும் அடுத்த மாணவர்களுக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமானது, ரொம்ப உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போர்ட் இப்போ ஏஐ காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போர்ட்டோட பயன்பாடு எல்லாத்துக்கும் மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி வெளியே எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இப்போ எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு நான் கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஸ்மார்ட் போர்ட்டை வச்சு மாணவர்களுக்கு
நல்லா பாட போதிக்கலாம். அதாவது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்கு முன்னே வந்து நாங்கள் புத்தகம் பாய்ச்சிருக்கோம், ஃபோன் பாய்ச்சிருக்கோம். அப்புறம் வந்துட்டு இப்போ எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அப்போ நம்ம எங்கேருந்தே வந்து ஒரே இடத்துல இருந்து பிள்ளைங்களுக்கு வந்து நேரடியாக பாடத்தை கற்பிக்கும் போது நாங்கள் பல தேடல்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஒரே இடத்துல இருந்து நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். மாணவர்களும் சிறப்பாக கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு வேண்டியது வந்து அப்பயே கிடச்சிரும். ஏன்னா ஒரே இடத்துல இருந்து நம்ம அதை சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் அதே இடத்துல இருந்து நாங்கள் தேடி தேடி ஸ்மார்ட் போர்ட்ல இருந்து நாங்கள் கொடுக்குறனால கண்டிப்பாக மாணவர்கள் கிடைச்சோம். மாணவர்களும் வந்து பிற்காலத்தில் வந்து நல்ல ஒரு மாணவர்களாக திகழ்வாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய ஷங்காய் சிரம்பான் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி பரமேஸ்வரி ராமன் கூறுகையில், ரந்தா தமிழ் பள்ளிக்கு ஸ்மார்ட் போர்டு அறிமுக நிகழ்வுக்கு வந்திருந்தேன். இதன் மூலம் எனக்கு நிறைய பயன்கள் கிடைத்தது. எங்கள் பள்ளியிலும் 8 ஸ்மார்ட் போர்டுகள் வாங்க நாங்கள் முடிவு செய்துள்ளோம். ஆகவே இந்த நிகழ்வு எங்களுக்கு மிகப்பெரிய பயனை கொடுத்ததற்கு இந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஸ்மார்ட் போர்டு மூலம் மாணவர்களின் வகுப்பறை கற்றல் கற்பித்தல் மிகவும் சிறப்பான முறையிலும் மாணவர்கள் சுயமாகவே இந்த ஸ்மார்ட் போர்ட்டை இயக்கும் அளவுக்கு நம் மாணவர்களை உருவாக்க முடியும். ஆகவே இந்த நிகழ்வு மிகவும் அருமையான நிகழ்வு. ரந்தாவ் தமிழ் பள்ளி எதிர்காலத்தில் பல்லூடக வெண்திரை கல்வி மையமாக உருவாக்குவதே எங்கள் இலக்கு என இதன் ஏற்பாட்டு குழு தலைவர் ஹேமநாதன் கூறினார். இந்த ஸ்மார்ட் போர்டு வந்து விஷயத்தை முதல்ல நம்ம ரந்தாவ் தமிழ் பள்ளிக்கு கொண்டு வந்து நம்ம டத்தோ தான் முதல்ல. போன வருஷம் நம்ம பள்ளி சீருடைக்கு அவர் தான் இப்போ முதலாம் ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அவர் தான் போன வருஷம் தொடக்கி வச்சாரு. இதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி முதலாம் ஆண்டு பதியும் மாணவர்களுக்கு அவங்களுக்கு பள்ளி சீருடை, அவங்களுக்கு பேக்கு, காலனி மற்றும் அவங்களுக்கு ஃபீஸு எல்லாம் சேர்த்து அவங்க எத்தனை மாணவர்கள், அதாவது 100 பேர் பதிஞ்சாலும் எல்லாத்துக்கும் அவங்க ஃபுல் ஸ்பான்சர் எடுத்துக்கிட்டாங்க. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.